அந்த 7 வகையான உணவில் பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி மருத்துவத்தில் வெங்கடேசனுடைய மருத்துவத்தில் 220 பக்கத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. 220 பக்கத்தில் வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பை சொல்லியிருக்காரு. பூமியில் மின்சாரத்தை எப்படி தயாரிக்கிறது, விண்வெளியில் எப்படி மின்சாரத்தை தம்பிக்கிறது, பூமியில் பிரச்சனை வரும்பொழுது இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி மக்கள் எப்படி எளிமையாக வாழலாம், விண்வெளியில் பிரச்சனை வரும்பொழுது இப்போ விண்வெளி வீடு கட்டணும்னா அது பிற கோள்கள் இருந்து மிதவை கோள்கள் சும்மா இருக்கிற கோள்கள் இருந்து தனிமைகளை வெட்டி எடுக்கிறது வந்து ஈர்ப்பு விசை மின்சாரம் தேவை. இப்படியெல்லாம் நிறைய இருக்குது நுட்பங்கள். ஆகிய வெறுமனே இது வந்து நீங்கள் வந்து உணவை விடுவதோ உணவை வந்து வெறுப்பதில் அடிப்படையில் முரணாடுது. மனம் வந்து உணவை விரும்பலாம். அறிவில் தெளிவானால் தான் உணவு பழக்கத்தை விட முடியும். அறிவில் தெளிவே இல்லாமல் நீங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சிங்கன்னா தேவையில்லாமல் இந்த மனம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு கேவலத்தை உண்டாக்கிடும். புரியுதுங்களா? அப்போ அறிவில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டுட்டு நோய் வந்து சாக வேண்டியது தான். அதில் யாரும் தப்பிக்க முடியாது. நோய் வந்து சாகணும். அப்புறம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது, வெட்டு குத்து கொலையில் சாகணும். அப்புறம் வந்து 3வது நிலை உச்சநிலை என்பது அமைதியாக இருந்து பல ஆண்டுகள் வாழ்ந்து மற்றும் தொடர்பாடு எவன்கள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகைன்னு சொல்லுவார். மற்றும் தொடர்பாடு எவன்கள் மற்ற எவனோடு நான் எதிர்ப்பை தொடர்பு வச்சுக்கணும், பிறப்பருக்கு உற்றாளுக்கு உடம்பு மிகை. இதெல்லாம் வந்து இயற்கை இருக்கிற தத்துவம். அதுக்காக இங்கே இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம விண்வெளியில் குடியேறி கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி இனப்பெருக்கம் பண்ணி அங்கே மண்டலங்கள் அமைச்சு நகரங்கள் அமைச்சு விண்வெளியை விட்டு விண்வெளி நகரங்கள் உண்டாக்கி அப்புறம் தான் இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் பல ஆண்டுகள் சேர்ந்து இந்த கருவி வந்ததுக்கப்புறம் ஈர்ப்பு விசை மின்சார கருவி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சிந்திக்கணும். புரியுதுங்களா? அப்புறம் இந்த 9 வகை உணவில் பார்த்தீங்கன்னா இந்த லெகுமஸ் என்கிற ஒரு தாவரை மொட்டைக்கொட்டை தட்டைக்கொட்டை இதெல்லாம் வந்து மலர்ச்சிகள் உண்டாக்குது. அடுத்தது பொட்டேட்டோங்கிறது இந்த உருளைக்கிழங்கு மாவுச்சத்தோடைய உருளைக்கிழங்கு. அதை பற்றி சொல்கிறாரு. லிட்டில் பெட்டர் தேன் ஃப்ளவர் ப்ராடக்ட். கொஞ்சம் பரவாயில்ல. நேரடியாக இந்த வெள்ளை மாவு அரிசி மாவு கோதுமை மாவுக்கு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. பிகாஸ் தே கண்டைன்டு மோர் மினரல் சால்ட். சி பெர்க் டேபிள். அந்த பெர்க் டேபிள்னு ஒரு டேபிள் ஒரு வச்சுருக்காரு, உணவு அட்டை வச்சுருக்காரு. அதை பார்க்க சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது நார் டூ தே மேக் எ குட் ஸ்டிக்கி பேஸ்ட். கடுமையான ஸ்டிக்கி பேஸ்ட்டை உருவாக்கக்கூடியதான். அப்புறம் இந்த ஸ்வீட்டு பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இனிப்பு வகையான உருளைக்கிழங்கு ஸ்வீட்டு பொட்டேட்டோ கம் close to natural sweet but are too rich இருக்கும். அதாவது என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரிச்சின் அதிகப்படியான அந்த இதெல்லாம் இருக்குங்கிறாரு. புரியுதுங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோ கம் க்ளோஸ் டு நேச்சுரல் ஸ்வீட் பட் ஆர் டூ ரிச், அதிகப்படியானதுங்கிறாரு. சரி. வெல் ஃப்ரைடு ஆர் கிறிஸ்டி. வெல் ஃப்ரைடு அதாவது இந்த உருளைக்கிழங்கு வறுத்து எடுக்கிறாங்க இல்லையா, வெல் ஃப்ரைடு ஆர் கிறிஸ்டி பேக்கடு லைக் இந்த சரட்டோகா. அதாவது அவங்க ஜெர்மனியில் இருக்கிற பேர் நினைக்கிறேன், இது நமக்கு தெரியல. இந்த ஆங்கிலம் என்னன்னு பொருள் சரட்டோகாங்கிறாங்க. பேக்கடு தான் சரட்டோகா. அப்புறம் வந்து சிப்ஸு, இது வேணால் புரியுது. சிப்ஸுனா இந்த உருளைக்கிழங்கு. சரட்டோகாங்கிறது ஏதோ ஒரு வகையான மாவுலேருந்து இந்த கிழங்கு சீவி வரக்கூடிய சரட்டோனா என்னது சீவல் மாதிரி இருக்கலாம். நம்ம இந்த குச்சிக்கிழங்கு சீவல்னு சொல்கிற மாதிரி எதாவது இருக்கலாம். அப்புறம் சிப்ஸு. பட்டு ஆனால் வித்தவுட் தி அனிமல் கிரீஸ், வித்தவுட் த அனிமல் கிரீஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆர் ஆல்மோஸ்ட் மூக்கஸ்லெஸ். ஸ்வீட்டு பொட்டேட்டோஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய சளி குறைந்ததுங்கிற இந்த இனிப்பு சக்கரை கிழங்குங்கிறது ஓரளவுக்கு சளி குறைந்தது, ஆனால் மந்தத்தை உண்டாக்கும். அதாவது மற்றதுக்கு கொஞ்சம் மாறுபட்டதை தவிர இப்போ நேரடியாக அரிசிக்கு, நேரடியாக இந்த மொச்சக்கொட்டை தட்டைக்கொட்டை, நேரடியாக பால் முட்டை இந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப கொடுமையான அடப்புத்தன்மை உடையது. ஆனால் மற்றது காட்ட மிக குறைந்தது அப்படிங்கிறாரு இந்த இனிப்பு சக்கரை கிழங்கு. எந்த அளவுக்கு நான்லாம் விரும்புறதில்லை இனிப்பு சக்கரை கிழங்கெல்லாம் விரும்புறதில்லை. எனக்கும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் சாப்பிட்டா வயிறு கும்முன்னு ஆகுது. இனிப்பு சக்கரை கிழங்கு அது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறதான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. மற்றதில் உருளைக்கிழங்கு. ஊட்டியில் உருளைக்கிழங்கு விளையுது இல்லையா? வடநாட்டில் பூரா உருளைக்கிழங்கு தானே உணவு. சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு கிழங்கு இருக்குது தெரியுங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸுங்கிறது அரிசி, கோதுமை அரிசி, அப்புறம் கம்பரிசி, ராகி அரிசி, எதுவோ இதில் வந்து முக்கியமானது பேடி ரைஸ். இந்த பேடிங்கிற என்ன கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நெல் அரிசி தான். இது நெல் அரிசி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு அதுக்கு தனியாகவே ஒன்று போட்டிருக்காரு. உலகத்தில் அரிசிக்குன்னு ஒரு ஜெர்மானியர் ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. ஏன்னா அரிசி சாப்பிட்டு ஒரு பதில் சொல்கிறார். இப்போ பீடி சாப்பிட்டா தானே நாற்றம் அடிக்கும், ஊறுகாய் சாப்பிட்டா தானே காரம் அடிக்கும், தேன் சாப்பிட்டா தானே இனிக்கும், தேனே சாப்பிட்டாம பிறர் சொல்லி பெரியவங்க சொல்லி ஆமாம் தேன் இனிக்கும்னு சொல்கிறது, பெரியவங்க சொல்லி ஆமாம் கசப்பாக இருக்கும், பாவக்காய் கசப்பாக இருக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் வேறு. ஆனால் நேரடியாக சாப்பிட்டு பார்த்து சொல்கிறதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, ஆமாம் மிளகாய் காக்கும், நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த மனம் எப்பயுமே யார் சொன்னாலும் கேட்காது, தானாக அனுபவித்து பார்க்குறது தான் பார்க்கும். பெரும்பாலும் 98 பேர் தின்னு மாற்றி தான் கண்டுபிடிக்கிறாங்க. பிறர் சொல்கிறதுனாலாம் கேட்குறது யாரோ ஒருத்தர் 10 லட்சம் ஒரு ஆள் தான் பெரியவங்க சொல்லிட்டாங்க நான் வந்து தேன் இனிக்கும் அப்படின்னு எல்லோரும் நக்கி பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ரைஸை பற்றி எழுதாரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக. யோசிக்க வேண்டிய சமாச்சாரம். ரைஸை பற்றி சொல்கிறார். ரைஸுங்கிறது அரிசி. இதில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் இருக்குது நான் சொல்கிறேன், எனக்கு ஆங்கிலமெல்லாம் ஒன்றும் தெரியாது, புரியுதுங்களா? ரைஸ். ஏன்னா ஆங்கிலம் வந்து என்னை பொறுத்தவரை அறிவில்லாத மொழி. அப்படின்னா ஆங்கிலம் பேசுகின்ற அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆங்கிலம் பேசுகிற அத்தனை பேரும் அறிவியல் சிறந்தவர்களாக இருக்கணும். ஆங்கிலம் பேசுகிற அத்தனை பேரும் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஆங்கிலம் பேசிட்டே அவங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆங்கிலம் பேசாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஆங்கிலம் பேச அது வந்து ஆங்கிலத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. தாய்மொழி மறைந்தவர்கள் ஆங்கிலத்தை படித்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆங்கிலம் வந்து நிச்சயமாக என்ன தான் பேசினாலும் ஆங்கிலத்து நாட்டில் பிறக்கிறவன் அவன் ஆங்கில மொழியில் சிந்தித்து பேசுறது என்பது வேறு. நீங்கள் உங்கள் நாட்டில் எந்த நாட்டில் பிறக்கிறீங்களோ அந்த மொழியில் படித்து சிந்திக்கிறது என்பது வேறு. உங்கள் மொழியும் நீங்கள் மறந்ததுக்கப்புறம் உங்கள் மொழி இலக்கணம் தெரியாத பொழுது நீங்கள் மற்ற மொழி பேசி பிரயோஜனம் இல்லை, அதில் அறிவியலும் புரியாது. தாய்மொழியில் இருக்கிற அறிவியலும் புரியாத பொழுது அயல்மொழியில் இருக்கிற அறிவியலும் புரியாது. தாய்மொழி இலக்கணம் மறந்தவர்கள் அயல்மொழி இலக்கணத்தை பேசி எந்த நன்மையும் கிடையாது. அதனால தான் அமெரிக்காவுக்கு அத்தனை பேர்த்துக்கு கோடி கணக்கில் ஆயிரக்கணக்கில் செத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஆரோக்கியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே கெட்டுப்போன வயலுக்கு. வெள்ளைத்தோல் என்பது மிகப்பெரிய ஆபத்தானது என்று புரிந்து கொள்ள. வெள்ளையே நம்ம இருக்கானா அழுகி போயிட்டான்னு அர்த்தம், புரியுதுங்களா? மாநிறம் தான் உண்மையான நிலம். இது வந்து டாக்டர் அர்னால்ட் சொல்கிறார். ஆக அரிசியை பற்றி பேசுகின்ற பொழுது நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். அரிசியை பற்றி பேசுகின்ற பொழுது ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர். கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர். இதை பற்றி அடுத்தபடி விளக்குறேன். அதனால் இதுக்கான பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டு இருக்கிறது. 6 மாதம் நேரடி பயிற்சி இருக்கிறது. 12 ஆண்டுகள் வழிகாட்டுதல் இருக்கிறது. புரியுதுங்களா? நேரில் சந்தித்து தான் முடிவு எடுக்கணும். இதில் வந்து வசதி இருக்கிறவங்க தான் கற்றுக்கொள்ள முடிகிற சூழல் இருக்குது. நீங்கள் வந்து தங்கணும். இங்கே ஒரு 10 லட்ச ரூபா செலவில் ஒரு காட்டில் கோபிலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி ஏற்கனவே பல 100 காணொலின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் இதை புரிஞ்சிக்காமல் புத்தகத்தை வாங்கி தப்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க அப்படி தப்பிச்சிக்கிங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறவங்களாம் தப்பிச்சிக்கலாம். ஆனால் ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது. என்னுடைய அனுபவத்தில் 18 ஆண்டு வெற்றி அடைகிறவன் லட்சத்தில் ஒருத்தன் இருப்பான். ஆனால் அவன் யாருக்கும் சொல்லித்தரதும் இல்லை. இது முறையாக சொல்லித்தர வேண்டும் என்பதற்காகவே நான் கடுமையான விதிகளை போடுறேன். 12 ஆண்டுகள் நீங்கள் பின்பற்ற வேண்டும். 6 மாதம் நேரடியாக இருந்து பார்க்க வேணும். பொறுமையும் விடாமையும் சகிப்புத்தன்மை இருக்க வேணும். மனதை அரிசி எடுத்து போகணும். உண்ணான் ஒன்றுன்னு பெரிய வைராகியம் இருக்கக்கூடாது. அதுக்கு உன்னிட்டும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உடம்பு அனுசரித்து போகணும், மனதை அனுசரிக்கணும், வேலை பழுவாக இருக்கிறப்ப போதைப் பொருளை மாற்றணும், மனம் விரும்புகிறப்ப போதைப் பொருளை வந்து ஏற்றுக்கிறத வேண்டான முடிவு பண்ணணும். பிறர் வலியுறுத்துகின்ற பொழுது அது நன்மையை தீமையான வழி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கத்தை பின்பற்றணும். அதே நேரத்தில் உணவு தின்னோம்னா அது வெளியெடுக்க தெரியணும். இப்படியெல்லாம் அனுசரித்து போனால் மட்டும்தான் இந்த ஒரு நிலைக்கு போக முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் தனிமையில் முழுக்க யாருமே வேண்டாம் தனிமையில் இருக்கும் பொழுது தான் நீங்கள் 10 ஆண்டு 20 ஆண்டு 50 ஆண்டு 100 ஆண்டு விண்வெளியில் குடியேறி இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஏன்னா அழியவே கூடாது. மதங்கள் எல்லா மதங்களும் பயத்தை சொல்லுகின்றன, எல்லா மதங்களும் அழிவை சொல்லுகின்றன. ஆனால் சித்தர்கள் மெய்யறிவர்கள் அழிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால அந்த மாதிரி சிந்தனை வந்து அதுக்கப்புறம் உயிரை பிரிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இந்த அனுபவத்தில் வரணும். அதெல்லாம் குறைஞ்ச வச்சு நீங்கள் 70 ஆண்டு 80 ஆண்டு 100 ஆண்டு வாழ்றதுக்கு முயற்சி பண்ணி வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்து அப்படி பண்ணால் தான் நியாயம். தின்னு போட்டு சாகி பேப்பர் எல்லா மந்திரியும் தின்னு போட்டு வயிற்று பெருத்து போய் இருக்கிறானுங்க. எல்லா மந்திரிகளும் எல்லா அமைச்சர்களும் ஒருத்தனும் கூட எல்லாம் வயிறு பண்ணி குட்டி மாதிரி இருக்குது. அப்படி வீங்கினாத உடலை அழுகி போச்சு, சிறுவர்கள் கெட்டு போச்சு, பெண்கள் கெட்டு போச்சு. அவனெல்லாம் பல்லு வளர்க்குற வயலுகள், நாத்தம் பிடிச்ச வயலுகள். புரியுதுங்களா? நானும் உங்களை மாதிரி மானம் கெட்டு மரியாதை கெட்டு நாத்தம் பிடிச்ச வயலாக இருந்தவன் தான். புரியுதா? அப்புறம் மாறி அப்புறம் தான்
உணவு பழக்கம்னா என்ன, அது ஏன் திருவள்ளுவர் வந்து கண்டம் தெரிக்கிறாரு, ஏன் ஒருவேளை உண்பான் யோகின்னு சொல்கிறாங்க, ஏன் ஊனை சுருக்கணும், ஏன் ஊனை சுருக்கணும், ஊனை சுருக்கணும், உண்டி சுருக்கணும், ஊனை சுருக்கு, உண்டி சுருக்கு, உள்ளெளி பெருக்கு, ஒருவேளை உண்ணு, இழிவறிந்து உண்ணு. ஏப்பா தமிழ் இப்படி சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, உணவு என்பது அது எப்படி ஆடம்பர பொருளாக மாறுகிறது. அது குழந்தையா இருக்கிறப்போ பல்லு முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பாலை விரும்பிச்சு. ஏன் நம்ம உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பல்லமைப்பு, நம்மளோட நாக்கமைப்பு, சிறுகுடல், பெருங்குடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண எளிதில் நன்கு வேக வைத்த ஒரு காயை வேக வைத்த நன்கு மசித்த கீரையை வந்து எப்படி வந்து சாப்பிட்ட எளிதில் ஜீரணமாகுதோ அதுக்கு மாறி தான் உடல் படைக்கப்பட்டிருக்கிறது. தவிர கடுமையான மாவுச்சத்து, கடுமையான கொழுப்புச்சத்து, கடுமையான புரதச்சத்து ஜீரணிக்கிற அதிகாரம் இந்த உடம்புல இல்லை. அதுக்கான என்ஜைம், அதற்கான தூண்டல், அதுக்கான நொதி எதுவும் உடம்புல கிடையாது. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.